Hello friends, welcome to Dhaneshri Family Time. உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் அவ்வளோதானா? கடலைப்பருப்பு அரை டம்ளர், அப்புறம் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு புடி பைத்தம்பருப்பு, ஒரு 200 மிளகாய், பெருங்காயம், உப்பு இதுக்கு தேவையானது. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம வந்து காலையில் இட்லிக்காக இருக்கட்டும், இல்லை நைட்டு தோசைக்காக இருக்கட்டும், சாம்பார் சட்னின்னு 2 சைட் டிஷ் செஞ்சு வச்சா கூட, விதவிதமாக செஞ்சு வச்சா கூட, எல்லோரும் கடைசியாக கேட்குறது வந்து இட்லி பொடி இல்லையா, இட்லி பொடி இருந்தால் கொஞ்சம் கூட அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிச்ச ஒரு பொடி தான் வந்து இந்த இட்லி பொடி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைட் டிஷ்லாம் வந்து காமனாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இதெல்லாம். ஊறுகாய் வந்து அம்மா ஆல்ரெடி எலுமிச்சை ஊறுகாய் செஞ்சுருக்காங்க. அதுக்குண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வேணான்னு சொல்லிட்டு ஓடுற குழந்தைங்கிட்ட சொல்லி பாருங்கள், ஒரே ஒரு தோசை இட்லி பொடி வச்சுட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னால் உடனே ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வேறு சாப்பாட்டில் எவ்வளோ தான் காரம் போட்டு செஞ்சாலும் வேணான்னு சாப்பிட்றவங்க இட்லி பொடியில் எவ்வளோ காரம் போட்டாலும் நல்லா இருக்குமான்னு வந்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இட்லி பொடியை தான் வந்து அம்மா இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அதில் அம்மா வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடச்சக்கல்லை ஆட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இதனோட டேஸ்ட் வந்து மாறாது. இது வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 திங்ஸை வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போது. மிளகாப்பொடி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக தான் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து பருப்பு வந்து தீய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஒவ்வொரு பருப்பையும் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்சிருச்சுன்னா அதனோட டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். இதில் வந்து கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஒவ்வொன்றா வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஆற வச்சாச்சு. இதை வந்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.